கண்காணித்து 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 மாலை 4 மணிக்கு மேலாக மீனுக்கு குனிந்து பாலக்கட்டையில் இருந்து பொறியை போடுகிற போது முதுகுப்புறமாக அடர்ந்த புதருக்குள் இருந்து சுட்டு வீழ்த்துகிறார் வீரப்பனார். 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரம் ஏற்பட்ட போது ராமபுராவை சுற்றியிருக்கிற பல்வேறு கிராமங்கள் தான் கன்னட வெறியர்களால் ஆடு மாடுகள் வெட்டி காவிரி ஆற்றில் வீசப்பட்டது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் போய் தஞ்சமடைந்த இடங்களிலெல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தாலி பிச்சையை ஏந்தி போய் ராமபுரா காவல் நிலையத்தில் நீதி வேண்டி நின்ற பெண்மணிகள் ஏராளமானது. மடிப்பிச்சை ஏந்தி காவல்துறை அதிகாரியிடம் போய் மண்டியிட்டு கதறியது. ராமபுரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற தமிழச்சிகள் தாலிப்பிச்சையும் அடிப்பிச்சையும் ஏந்தி செல்லுகிற நேரத்தில் அங்கே பணி செய்த காவலர்கள் தமிழச்சிகளை காம இச்சை பகலில் காடுகளில் போய் மனிதர்களை வேட்டையாடும். வீரப்பனாருடைய வரலாற்றில் கர்நாடக வனத்துறை அதிகாரியாக இருந்த மோகனையா காடுவாச்சர் படுகொலை ஒரு வீரத்தின் காவியம் என்றே சொல்லலாம். மோகனையா டிஎஃப்ஓ சீனிவாசனின் கட்டுப்பாட்டில் பணி செய்தவர். மைசூர் மாவட்டத்தினுடைய வனத்துறை அதிகாரியாக பணியாற்றியவர். காடுவாச்சராக பணியாற்றிய நாளும் கர்நாடக வெறியோடு ஆடிய ஆட்டம் அளவிடற்கரியது. மாதேஸ்வரம் மலைக்கு கீழ்ப்புறமாக இருக்கிற அனைத்து கிராமங்களும் தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற கிராமங்கள். ஏன் மாதேஸ்வரம் மலைக்கு தெற்கிலும் வடக்கிலும் மேற்கிலும் வாழ்கிற கிராமங்கள் தமிழர்களே. 1991ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரம் ஏற்பட்ட போது ராமபுராவை சுற்றியிருக்கிற பல்வேறு கிராமங்கள் தான் கன்னட வெறியர்களால் ஆடு மாடுகள் வெட்டி காவிரி ஆற்றில் வீசப்பட்டது. குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. வணிக நிறுவனங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டது. 1991 850 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தமிழர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. காவிரி நீர் பிரச்சினைக்காக எழுந்த மிகப்பெரிய கலவரம் கர்நாடகாவில். இந்த கன்னட வெறி ஆதிக்கம் காடுவாச்சர் மோகனையாவுக்கும் இருந்தது. நூற்றுக்கணக்கான தமிழர்கள் போய் தஞ்சமடைந்த இடங்களிலெல்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. தாலி பிச்சையை ஏந்தி போய் ராமபுரா காவல் நிலையத்தில் நீதி வேண்டி நின்ற பெண்மணிகள் ஏராளமானவர்கள். மடிப்பிச்சை ஏந்தி காவல்துறை அதிகாரியிடம் போய் மண்டியிட்டு கதறியது பல்வேறு தலங்கள். அப்படிப்பட்ட சூழலில்தான் ராமபுரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கிற தமிழச்சிகள் தாலிப்பிச்சையும் அடிப்பிச்சையும் ஏந்தி செல்லுகிற நேரத்தில் அங்கே பணி செய்த காவலர்கள் தமிழச்சிகளை காம இச்சைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். 1991ஆம் ஆண்டு ராமபுரா காவல் நிலையம் வீரப்பனாருடைய படை உள்ளே புகுந்து 6 காவலர்களை சுட்டு போட்டுவிட்டு வெற்றி சரித்திரத்தை நெத்தியில் இரத்தத்தை பூசி மகிழ்ந்தது. அந்த இனவெறி ஆட்டத்திற்கு பிறகுதான் காடுவாச்சர் மோகனையாவுடைய கொட்டம் ஆடத் தொடங்கியது. நமக்கு மேலே இருக்கிற டிஎஃப்ஓ சீனிவாசன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் காவிரிக்கரையோரம் ஆழ்ந்திருந்த தமிழர்களுடைய குடிசைகளை தீ வைத்து கொளுத்தினார் மோகனையா. 10க்கும் மேற்பட்ட தமிழச்சிகளை காடுகளுக்குள் கொண்டு போய் பாலாற்று படுக்கையிலிருந்து கோபிநத்தம் செல்லுகிற வழியில் 2வது செக் போஸ்டின் வடக்கு புறமாக இருக்கிற ஒற்றைக்கல்லட்டி என்கிற இடத்திலே கொண்டு போய் தான் மோகனையா இந்த பெண்களை சீரழித்தான் என்பது வரலாற்று பதிவாக இருக்கிறது. எதிர்த்து கேள்வி கேட்ட கிராமத்தை நோக்கி வந்த மோகனையா அந்த கிராமங்களுக்கு தீ வைத்து காவிரிக்கரையோரம் இருந்த மக்களை அப்புறப்படுத்தினார். விறகுக்கு சென்ற பெண்களை அவமானப்படுத்தினார். சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்தார்கள் தமிழர்கள். பாலாற்று படுக்கையின் பக்கத்திலே இருந்த கிராம மக்கள் பதறி அடித்து மாதேஸ்வரன் மலையிலே போய் மாதேஸ்வரன் மலை குருக்களிடம் சொன்னால் கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போனது. எல்லாம் டிஎஃப்ஓ சீனிவாசன் தூண்டிவிட்ட விவகாரங்கள். பாலாற்று படுக்கையின் பக்கத்திலேயே அந்த பாலத்தின் ஓரத்தின் மேற்கு புறத்தில் இருக்கிற அரசமரத்தின் அருகிலே பிள்ளையார் கோவிலில்தான்
மோகனையா காடுவாச்சர் படுத்து உறங்குவார். பாலாற்றிலே ஓடுகிற தண்ணீர் தான் அன்றைக்கு அங்கே தாகம் தீர்த்தது. இவருக்கு கீழே 3 பேர் பணி செய்தார்கள். காடுவாச்சர் மோகனையா கர்நாடக மற்றும் தமிழ்நாடு எல்லையில் அமைந்த காரணத்தால் அந்த பாலம்தான் இணைப்பு பாலமாக இருந்தது. அந்த பாலாறு என்பது தாமரைக்கரை, தட்டக்கரை, பெச்சிலிட்டி, தேவர்மலை, மடம், மணியாச்சி பள்ளம் வழியாக ஓடி வருகிற தண்ணீர்கள் பாலாற்றிலே வந்து கலக்கும். அவை காவிரியில் பாலாறு வந்து கலக்குகிற இடம் எழில் மிகுந்த சூழலை தந்திருக்கிறது. அங்கே பாலாற்றின் தண்ணீர் தெளிந்த நீரோடை, மீன்கள் ஏராள விளையாடும், நண்டுகள் ஊர்ந்து போகும். அந்த பாலத்தில் இரவை இழுப்பான் வைத்திருந்தார்கள், தண்ணீர் இறைப்பதற்கான இழுப்பான். வாளி கட்டி தண்ணீரை மோப்பார்கள். மோகனையாவும் அப்படித்தான் தண்ணி எடுத்து முகம் கழுவதும் தண்ணி எடுத்து சமைப்பதுமான வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். பகலில் காடுகளில் போய் மனிதர்களை வேட்டையாடுவது, இரவிலே செக் போஸ்டிலே வரும் வருமானத்தை வைத்து வாழ்வது என்று சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காடுவாச்சர் மோகனையாவினுடைய அட்டூழியங்களை காவிரி கரையோரம் வசித்து வந்த தமிழர்கள் போய் சொல்லுகிறார்கள். குடிசைகளை கொளுத்தி விட்டார், கிராமத்தையே அப்புறப்படுத்த சொல்லி ஆட்டம் போடுகிறார் என்றெல்லாம் வீரப்பனாரிடத்திலே சொன்னதற்கு பிறகும் அன்றாடங்காய்ச்சி மக்கள் சோற்றிற்காக சந்தன மரங்களை வெட்டி வாழ்விற்காக பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த காலச்சூழலில் மோகனையா சற்று இறுக்கமான நெருக்கடியை கொடுத்து மக்களுக்கு துன்பத்தை கொடுத்தார். மக்கள் பொறுத்து கொள்ள முடியாமல் வீரப்பனாரிடத்திலே தொடர்ச்சியாக முறையிட்டனர். ஒரு தேதி குறிக்கப்பட்டது. இனிமேலும் மோகனையா காடுவாச்சரை நாம் உயிரோடு விட்டிருந்தால் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகள் கற்பழிக்கப்படுவார்கள். பல்வேறு கிராமங்கள் தீப்பற்றி எரியும். தமிழர்களுடைய பூமியில் வந்து உட்கார்ந்து கொண்டு தமிழர்களுக்கே நீங்கள் இழவு செய்கிறீர்களா என்று எண்ணிய வீரப்பனார் அவர்கள் அந்தியூர் வனச்சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார். செய்திகள் அவர் காதுக்கு எட்டியது. மாதேஸ்வரம் மலையின் கிழக்கு புறமாக அமைந்திருக்கிற அந்த மலைத்தொடர், கத்தரி மலையின் சறுக்கல் பகுதி, கோவிநத்தம் செல்லுகிற அற்புதமான அந்த மலைவழி சாலை. வீரப்பனார் அவர்கள் மோகனையாவை பற்றி மாடு மேய்ப்பவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுகிறார். மாடு மேய்ப்பவர்கள்தான் மோகனையாவை தீர்த்து கட்டுவதற்கு வீரப்பனாருக்கு வழியமைத்து கொடுத்தார்கள். 2 நாள் 3 நாள் அங்கேயே முகாமிட்டு அவர் போவதும் வருவதையும் நேரத்தை குறித்தார்கள். ஆனால் ஆடு மேய்த்தவருடைய அவலக்குரல் மோகனையா செய்த கொடுமைகள் ஏராளம். ஆடு மாடுகளை வனத்திற்குள்ளேயே விடுவதில்லை, மேய்த்தவர்களை அடித்து துன்புறுத்தி ஓடவிட்டு கல்லை விட்டு வீசி அடிப்பது போன்ற பல்வேறு கொடுமைகளை மோகனையா செய்து கொண்டிருந்தார். ஆகையால் தான் வீரப்பனாருக்கு பக்கபலமாக ஆடு மேய்ப்பவர்கள் உதவியாக இருந்தார்கள். குறிப்பாக பாலாற்று பாலத்தின் கிழக்கு பகுதியில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லோரும் செட்டிப்பட்டி மற்றும் கோவிந்தப்பாடி பகுதிகளை சார்ந்தவர்கள்தான். அனைவருமே வீரப்பனாருக்கு உறவினர்கள். சாதிய ரீதியாகவும் அவர்கள் உறவினர்களாக இருந்தார்கள். ஆகையால் நம் உறவுகளை வைத்தே மோகனையாவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார் வீரப்பனார் அவர்கள். அன்றைக்கு வீரப்பனார் சேத்துக்குழி உள்ளிட்ட 17 பேர் அவருடைய அணியிலே இடம்பெற்றிருந்தார்கள். மோகனையா அப்படித்தான் ஒரு நாள் மாதேஸ்வரம் மலையிலிருந்து பேருந்து தடம் வழியாக வருகிற மக்கள் கர்நாடக எல்லையிலே கர்நாடக பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விடும், தமிழ்நாட்டு எல்லையிலே தமிழ்நாடு பேருந்துகள் நிறுத்தப்பட்டு விடும். பக்தர்கள் பாலத்தின் வழியாக நடந்து சென்றுதான் மாதேஸ்வரம் மலைக்கோ அல்லது தமிழ்நாட்டிற்கோ வர வேண்டும் என்கிற நியதி அன்றைக்கு இருந்தது. 2 அரசுகளும் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை. ஆகையால் அந்தந்த மாநில பேருந்துகள் அந்தந்த மாநில எல்லையிலேயே நிறுத்தி விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். சுமைந்துகள் மட்டும் போய் வர 2 சக்கர வாகனங்கள் கடந்து செல்லும். இவ்வாறான சூழலில்தான்
மாதேஸ்வரம் மலைக்கு பக்தர்கள் போய்விட்டு திரும்பி வருகிற போது வாங்கி வருகிற பொரிகளை பறித்து கொள்ளுவார். அங்கே செங்குரங்குகள் நிறையவே இருக்கும். அந்த குரங்குகளுக்கு உணவை அள்ளி போடுவார். பொரிகளை அள்ளி ஆற்றிலே நீந்தி விளையாடுகிற மீன்களுக்கு இரையாக்கி போடுவார் மோகனையா. அப்படித்தான் ஒரு நாள் மோகனையா பொரியை வாங்கி ஆற்றிலே தூவி கொண்டிருந்தார். மீன்களுக்கு அடர்ந்த புதருக்குள் ஒளிந்திருந்த வீரப்பனார் படை காலையிலிருந்து மாலை வரை கண்காணித்து மாலை 4 மணிக்கு மேலாக மீனுக்கு குனிந்து பாலக்கட்டையில் இருந்து பொரியை போடுகிற போது முதுகுப்புறமாக அடர்ந்த புதருக்குள் இருந்து சுட்டு வீழ்த்துகிறார் வீரப்பனார். அந்த பாலத்திலேயே மோகனையா சரிந்து விழுகிறார். கூட 2-3 அதிகாரிகள் தெரித்து ஓடுகிறார்கள். ஆனால் வீரப்பனார் அவர்களை சுடவில்லை. ஏன்? அவர்கள் எந்த பாவமும் செய்யாதவர்கள். மோகனையா ஆடிய ஆட்டத்திற்கு அந்த பாலத்திலேயே அவருக்கு சமாதி கட்டப்பட்டது. இன்றைக்கும் மோகனையா காடுவாச்சர் வீழ்ந்த இடத்தில் கன்னட எழுத்தில் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் கர்நாடக அரசு அவர் பெயர் பொறித்த பெயர் பலகையை அந்த பாலத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் மத்தியில் அக்கிரமக்காரராக வந்த மோகனையாவை வீரப்பனால் வீழ்த்தியது என்பது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெருமூச்சை தந்தது. நிம்மதியாக அந்த பகுதிகளில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதுதான் சிறப்புக்குரிய சம்பவமாக இன்றும் பேசப்படுகிறது. நன்றி.